ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு JayaTV வழங்கும் கம கம சமையல். இன்றைக்கி கம கம சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணாத ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேன் கேக் பண்ணுவாங்க. பேன் கேக்னா ஒன்றும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் தோசை பண்ணுவீங்களா, அதுதான் பேன் கேக் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அரிசி உளுத்தம் பருப்புலாம் போட்டு அரைச்சி பண்ணுவோம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முட்டை, மைதா, சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த பேன் கேக் தான் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மைதா 250 கிராம், முட்டை 3 நம்பர், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, பவுடர் சுகர் 4 to 5 டேபிள் ஸ்பூன், ட்ரை நட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் தேவையான அளவு. இப்போ இந்த பேன் கேக் தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுலில் வந்து நான் மைதா வச்சுருக்கேன். இந்த மைதா கரெக்டாக 250 கிராம்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை அப்படி உடச்சிருங்க. உடச்சி இதில் போடுறோம் 3 முட்டையும். இப்போ இந்த 3 முட்டையும் உடச்சாச்சு. உடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இப்போ இந்த பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கோம். பேக்கிங் பவுடர், இதில் பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பவுடர் சுகர் 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. அப்படி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த விஸ்கை எடுத்து நல்லா பீட் பண்ணுறோம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சமாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், அதுக்கு பிறகு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப தண்ணியாக இருந்தால் பேட்டர் நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, இந்த பேன் கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பேட்டர் எடுத்தால் இந்த மாதிரி இறங்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, இங்கே பேன் வச்சுருக்கேன், சூடாகட்டும். அதுக்கப்புறம் பட்டர் போடுறோம். இந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பேன் கேக் நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த இந்தியன் டச் அண்ட் டேஸ்ட் வந்துடும். ஆக்சுவலாக பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வீட்டில் பட்டர் இருக்காது, அதனால் வந்து நான் நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேன் கேக் பேட்டர் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரண்டியை பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்டரை அப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி ரெசிபியில் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பேன் கேக்கும் நல்லா வந்து வருதா? இந்த இடத்துல வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணலாம் டாப்பில், அப்படி இல்லை ஜஸ்ட் டர்ன் பண்ணி நீங்கள் அப்படியே குக் பண்ண வேண்டியதான். டாப்பிங்ஸ் போட போகிறோம். இந்த டாப்பிங்ஸ் என்கிட்ட வந்து இந்த பிஸ்தா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, காஞ்ச திராட்சை டாப்பிங்காக போடுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க இந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்ஸ் அப்படியே மேலே போடுங்க. ரெடியானதை நல்லா பொங்கி சூப்பராக பார்த்தீங்களா, அப்படியே அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், திருப்புறோம். சூப்பராக இருக்குல்ல அந்த பேன் கேக் பார்க்குறதுக்கு. ஆனால் அது ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிலாம் அந்த மாதிரி அழகாக கார்னிஷ் பண்ணுவோம். எப்படி கேட்டிங்கன்னா, அந்த கேக் யூஸ் பண்ணுற க்ரீம் இருக்குல்ல, விப்பிங் க்ரீம்லாம் இருக்குல்ல, அந்த க்ரீம்லாம் வச்சு நல்லா பைப்பிங் பண்ணி அதில் க்ரஷ்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுப்போம். இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்பீங்க, இந்த 2 விதமான ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதாவது பட்டர் ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி, அப்போ பிளாக் கரண்ட், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அந்த சிரப்பை ஆட் பண்ணி அந்த விப்பிங் க்ரீமில் நல்லா பைப்பிங் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை அப்படியே எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கா பாருங்கள். இந்த பேன் கேக் நல்லா வந்துருக்கா, டாப்பிங்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் வந்து வேஃபிள் சிரப் சொல்லுவாங்க, அந்த சிரப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க அணி, வீட்டில் தேன் கண்டிப்பாக இருக்கும், அந்த தேனும் போடலாம். அப்படியும் இல்லை வேறு என்ன டாப்பிங்ஸ் போடலாம்னு வச்சுன்னா இந்த மாதிரி விப்பிங் க்ரீம்லாம் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் அசத்தலாம். இப்போ ரெடியானதை அழகாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹேடம் விடைபெறுவது உங்கள் ஷப்தினா. See you, bye bye, take care.